500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க முடியா தம்பி? என்னது? ஹலோ தங்கச்சி, நான் ரமணி பேசுறேன். ஒரு சந்தோஷமான செய்தி. அப்பாவோட 2 கையுமே சரியாயிடுச்சு. ஆமா, எல்லாமே என் புருஷனோட ட்ரீட்மெண்ட்ல தான். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி, அப்பாவுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. அதான் என் புருஷன் அதை ஒரு செலிப்ரேஷனா எடுக்கலான்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். சரி, நீ நம்ம தம்பி, சித்தி, அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. ஓகே, நான் வைக்கிறேன். ஹலோ ஹலோ டாக்டர், நான் ராகவும் பேசுறேன். ஒரு டாக்டர், ஒரு சந்தோஷமான செய்தி. மாமாவோட 2 கையும் சரியாயிட்டு. ஆமா டாக்டர். ஐயோ, எங்களாலே நம்ப முடியல. ஆமா டாக்டர், அவருடைய 10 வருடம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் தான். நானா? இல்ல டாக்டர், இல்ல, எல்லாமே நீங்க தான். எல்லாம் அந்த கடவுளோட கிருபை தான். ஆமா. அப்புறம் டாக்டர், மாமாவோட பர்த்டே இன்னைக்கு வருது. அதனால அதை ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடணும்னு நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஆசைப்படுறோம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன். நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா இருக்கணும். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். அப்புறம் ரமணி, இன்னைக்கு சாயங்காலம் ஃபங்க்ஷன்ல வரக்கூடியவங்களுக்கு அடிப்பொலியா பிரியாணி வச்சு கொடுத்தா எப்படி? என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலத்துல சொந்த அப்பாவை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஏன் அப்பாவை உங்க அப்பாவா நினைச்சு பாத்துக்கிறீங்க. ஐயோ, இவ ஒருத்தி படி இப்படி போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. இந்த பாரு, உன்னுடைய அப்பா எனக்கு மாமாவா இருந்தாலும் எனக்கும் அவர் அப்பா தான். 6 வருஷம் அவர் முடக்கோதத்துல அவர் பட்ட கஷ்டம் இப்ப நினைச்சா கூட என் கண்ணில் கண்ணீர் வரும். உங்களை கணவனா அடையிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணுங்க. என்னடி இதுக்கு போய் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு? இந்த பாரு, மாமாவோட கை சரியாயிட்டு. இந்த நேரத்துல நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லுங்க, நான் பண்றேன். உங்களுக்கு இல்லாததா? வேற ஒண்ணும் இல்ல. அந்த குலசேகரம் பக்கத்துல மெயின் ரோட்ல ஒரு 45 சென்ட் ரப்பர் தோட்டம் உன்னுடைய அப்பா பேர்ல இருக்குல்ல, அத ஒண்ணு நீ எனக்கு பேருக்கு ஒண்ணு எழுதி வாங்கி தரணும். அது சரி, இப்படி ஒரு நினைப்பு தான் உங்களுக்கு இருந்திருக்கா? அதான் என் அப்பா மேல இவ்ளோ பாசமா? அது அன்னைக்கு மாமா என் பேர்ல எழுதி தர்றேன்னு சொன்னார்ல. ஆமா சொன்னாரு. அப்ப அவர் வசதியா இருந்தாரு. இப்போ எனக்கு ஒரு குடிகார தம்பி, அவன் ஊர் ஃபுல்லா கேசு கீசு போலீஸ்னு அலையிறான். அவனுக்காகவே எல்லா சொத்தையும் செலவு பண்ணிட்டாரு. இப்ப கல்யாணத்துக்காக காத்திருக்கா என் தங்கச்சி, அவளுக்கு தான் அந்த ரப்பர் தோட்டம். ஆமா, ஏற்கனவே அவர் கொஞ்சம் சொத்து உங்களுக்கு எழுதி தந்தாரு. யாது? அந்த குளத்தங்கரை பக்கத்துல உள்ளதா? அது பாதிக்கு மேல புறம்போக்கு. ஒரு சரியான வழி பார்த்தா கூட கிடையாது. சும்மா கொடுத்தா கூட எவனுமே வாங்க மாட்டான். ஆனா குலசேகரம் பக்கத்துல இருக்கிற அந்த ரப்பர் தோட்டம் அப்படி இல்லை. மெயின் ரோட்ல இருக்கு. இப்ப வித்தா கூட சென்ட்டுக்கு 10-20 லட்சம் கிடைக்கும். இத பாரு, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அதனால தான் கேட்கிறேன். இத பாரு, எப்படியாவது அவர்கிட்ட இருந்து அதை எழுதி வாங்கி தந்துரு ப்ளீஸ், ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்காது. அது என் தங்கச்சிக்கு தான். இத பாரு, உன்னுடைய தங்கச்சி கல்யாணத்தை பற்றி நீ கவலைப்படாத. உன்னுடைய தங்கச்சிக்கு தான் நான் இருக்கோம் இல்ல, நாம இருக்கோம் இல்ல. நாம அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம். இத பாரு, உன் குடிகார தம்பி, அவனாலதான் மாமா எல்லா சொத்தையும் வித்தாரு. இத பாரு, இந்த நேரத்தில் எழுதி வாங்கினா தான் உண்டு. இல்லைன்னா உன்னுடைய குடிகார தம்பி அவரை ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்குவான். அதனால தான் சொல்றேன். இத பாரு, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அதனால தான் சொல்றேன். பிள்ளைகளை நினைச்சாவது சரின்னு சொல்லு. என் கண்ணு குட்டி இல்ல, என் செல்ல குட்டி இல்ல, என் வைடூரியம் இல்ல, சரின்னு சொல்லடி. பிள்ளைகளுக்காக ஓகே. இப்பதான் நீ எனக்கு பொண்டாட்டி. சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு நாம ரெடியாகும். வா 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 வா. ஒரு வழியா சம்மதிக்க வச்சிட்டேன். யோ, உங்ககிட்ட நான்
நான் எப்போ வர சொன்னா நீ எப்பயா வந்திருக்க? சார் சின்ன ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன், அதான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு சரி, சார். அதெல்லாம் இருக்கட்டும். பிரமாணம் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார். காலம் தான் வில்லங்க பார்த்துட்டு இருந்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்கு சார். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எப்படி மாமா கிட்ட இருந்தா ரப்பர் தோட்டத்தை எழுதி வாங்கி ஆகணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார், நோ ப்ராப்ளம். ஏங்க ஏங்க யாருங்க இவரு? இவர் தெரியலையா? இவர் தான் எழுத்துக்காரர். மாமா கிட்ட இருந்து அந்த ரப்பர் தோட்டத்தை எழுதி வாங்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்காரு. அதுக்காக இன்னைக்கேவா? ஆமா, மறுபடியும் மாமாவோட கை எப்ப தளர்ந்து போகவும் தெரியாது. இன்னைக்கே வாங்கினாதான் உண்டு. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க உங்களுக்கு. ச்சே, எப்படியும் போங்க. ஆ தங்கச்சி. அக்கா சார் வில்லங்க பார்த்தாச்சு, கரங்கட்டியாச்சு. ஆமா, நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சித்தி மாமி தம்பி இனிதான் வருவாங்க. ஆ சரி சரி. டாக்டர் ஏங்க, டாக்டர் வந்திருக்காரு. ஆ டாக்டர் வாங்க. கவனிங்க. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸில் 77 வயசுல ஒரு ஆள் ஸ்ட்ரோக் வந்து கிளியர் ஆனது உங்க மாமா மட்டும்தான். எல்லாமே உங்களுடைய ட்ரீட்மெண்ட் தான் டாக்டர். என்னோட ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மாமாவை உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டதால தான் அவர் இவ்வளோ சீக்கிரம் கிளியர் ஆயிட்டாரு. எல்லாம் கடவுளுடைய கிருபை. இவர் பத்திர எழுத்துக்காரர் இல்லை? டாக்டர் நீங்களா? அவர் இதுக்கு இங்கே வந்திருக்காரு? அவங்க மாமாவிட்ட ஒரு சொத்தொழுதி வாங்கணும், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவருக்கு வேண்டி நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன், அதை வசூல் பண்ணி எடுக்கணும்ல. வாங்க டாக்டர் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் மாமாவை நீங்கள் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். அவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி கூட கொடுக்க கூடாது. அதை பற்றி நீங்க கவலைப்படாதுங்க டாக்டர். அவரை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவோம், அப்படித்தானே? ஆ சரி, எனக்கு டைம் ஆகுது, அவரை நான் பார்க்கணும். ஆ கூப்பிடுங்க. ரமணி, மாமாவை கூட்டிட்டு வாங்க ரெண்டு பேரும். ஆ. மாமா, இது யார் தெரியுமா? இவர் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? கையெல்லாம் நல்லா செயல்படுதா? சரி சரி சரி. கையெழுத்தெல்லாம் போடலாம் இல்ல? கேக்கு வெட்டினோன்னா ஒரு கையெழுத்து. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? அதெல்லாம் அப்புறம். மாமா, கேக்க விட்டுங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. யாரடி அது? ஐயோ அப்பா. மாமா, ஐயோ யோ ஓடி வாயா. அப்பா. யோ ஓடி வாயா. யோ பத்திரத்துக்குள்ள ஓடி வாயா. யோ எங்கே வந்தா? இங்க வா. பெண்ணுங்க. மாமா, கையெழுத்து. ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? கையெழுத்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பவே நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்ல, எந்த அதிர்ச்சியும் கொடுக்க கூடாதுன்னு. இந்த பாப்பரை பிடிக்க சொன்னது யாரு? இப்போ 5 வருஷமோ 10 வருஷமோ எனக்கு நம்பிக்கை இல்லை. இனி முடியாம கூட போகலாம். அப்ப எனக்கு 45 சென்ட் ரப்பர் தோட்டம். கோவிந்தா கோவிந்தா. ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை. பேராசை பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும்.